வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சாயில் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு சாயில் மாஸ் இருக்குது அப்படின்னா அது ஈச் பார்ட்டிகிள் சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாயில் ஸ்ட்ரக்சர். That is the geometrical arrangement of soil particles in a soil mass. அதுதான் என்னது சாயில் ஸ்ட்ரக்சர். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து தான் என்னது ஃபுல் சாயிலோட பிஹேவியரும் இருக்கும். சரியா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் பார்ட்டிக்கிள், ஒவ்வொரு எந்த ஷேப்பில் எந்த ஆங்கிளில் ஓரியன்ட் ஆகிருக்கு அது ஒன்று. மினரல் காம்போசிஷன், அதில் இருக்க சாயில் பார்ட்டிக்கிளில் நிறைய மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் தென் அதோட ஷேப், சைஸ், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் பொறுத்து தான் என்ன இருக்குன்னா சாயிலோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முக்கியமாக இருக்குது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புவியீர்ப்பு விசை. இன்னொன்று சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம சாயில் அண்ட் கிராவல் எடுக்கிறோம். ஸோ கம்பேர்ட் டு கிளே அண்ட் கிராவல் எடுக்கிறோம். ஸோ கம்பேர்ட் டு கிளே கிராவலோட சைஸ் அதிகம், ஆனால் இதுக்கு கிளேயோட சைஸ் கம்மி. ஸோ சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏரியா, தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கிளே கிராவல் எடுத்தோன்னா கிளேக்கு சர்ஃபேஸ் தட் இஸ் சைஸ் கம்மி, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். இது கிராவலுக்கு கம்பேர்ட் டு கிளே சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கிளேக்கு என்ன ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கம்பேர்ட் டு கிராவல் கிளேக்கு சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த சர்ஃபேஸில் உருவாகிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதான் என்னது சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். இது ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இப்போது இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம சாயிலை 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர், then honeycombed structure, then third one flocculated structure, fourth dispersed structure, fifth coarse grained structure, then the last one is clay matrix structure. சரியா? Let we see one by one. So first one is single grained structure. ஸோ சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது மோஸ்ட்டாக எந்த டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சாண்ட் ஆர் கிராவல். ஸோ அதாவது கொகிஷன்லெஸ் சாயில், பிளாஸ்டிசிட்டி இல்லாத சாயிலில், தட் இஸ் கொகிஷனில் கொகிசிவ் ஃபோர்ஸ் இல்லாத சாயிலில் தான் இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா இப்போ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஒன்று டென்ஸ் கிரைன், லூஸ் கிரைன். இதில் என்னென்னா சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே இல்லை கிராவல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே க்ளோஷராக அட்ராக்ட் ஆகிருக்கும் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நேரமே சொன்னேன். ஸோ கம்பேர் டு கிளே கிராவலுக்கு எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக எல்லா பார்ட்டிக்கிளும் ஒன்றுக்குள்ள ஒன்று ரொம்ப காண்டாக்டாக இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் டென்ஸ் கிரைன். இது லூஸ் கிரைண்டுனா கொஞ்சம் வாய்ட் ஸ்பேஸ் இருக்கும். சரியா? கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும். தட் இஸ் லூஸ் கிரைன். ஸோ இந்த லூஸ் கிரைண்டை நம்ம ரொம்ப ஹெவி லோடு மேலே அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் பிகம் டென்ஸ் கிரைன். சரி? அதாவது வாய்ட் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்ட்டிகிள்ஸ் சிங்கிள் கிரைண்டுனானது ஈச் பார்ட்டிக்கிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ஷனில் இருந்தால் தட் இஸ் கால்ட் வாட் சிங்கிள் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர். சரியா? பார்ட்டிகிள்ஸ் ஹேவ் குட் காண்டாக்ட். ஸோ இதனால என்னது மோர் ஷியர் ஸ்ட்ரென்த், தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பார்ட்டிக்கிள் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஹை ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். தென் வாய்ட் ரேஷியோ கம்பேர்ட் டு அதர் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதில் வாய்ட்ஸ் வந்து உள்ளே இருக்க அந்த பார்ட்டிக்கிளுக்கு இடையில இருக்க காண்டாக்ட் ஸ்பேஸ் வந்து ஒன்றுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். தட் இஸ் வாய்ட் ரேஷியோ கம்மியாக இருக்குது, வாய்ட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, லெஸ் வாய்ட் ரேஷியோ. தென் எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் மூவ். தென் சைஸ், எந்த டைப் ஆஃப் பார்ட்டிக்கிளில் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம்னா சைஸ், பார்ட்டிக்கிள் சைஸ் greater than 0.2 mm. That is example cohesionless soil. One is sand and gravel. Sand இல்லைனா gravel இந்த type of structure நம்ம பார்க்கலாம். Then second type is honeycombed structure. So honeycomb அந்த நேமில் இருக்கு. எந்த அந்த
ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், தேன் கூடு, ஹனிகோம்ட் மீன்ஸ் தேன் கூடு மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது எந்த டைப் ஆஃப் பார்ட்டிக்கிளில் இருக்கும்னா தட் இஸ் ஃபைன் சாண்ட்னா சில்ட் பார்ட்டிகிள்ஸில் தான் இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் சில்ட் இல்லைனா கிளே பார்ட்டிக்கிளுக்கு கம்பேர்ட் டு கிராவல் அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எந்த ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகிருக்குன்னா சர்ஃபேஸ் ஃபோர்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் என்ன ஆகும், அரேஞ்ச் ஆகி ஒரு ஹனிகோம்பு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டிக்கிளும் அட்டாச் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகி ஒரு ஆர்க் மாதிரி ஷேப்பில் நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். நிறைய ஆர்க்ஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகி ஸோ டோட்டலாக ஒரு ஹனிகோம் ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் வாட், ஹனிகோம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எந்த பார்ட்டிக்கிள் அக்கர் ஆகும்னா சாண்ட் ஆர் சில்ட். ஸோ இதில் உள்ள நிறைய வாய்ட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு சிங்கிள் கிரெயின் ஸ்ட்ரக்சர் இதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். எந்த சைஸ் பார்ட்டிக்கிள் எந்த சைஸ் உள்ள பார்ட்டிக்கிளில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்க்கலான்னா ஸோ பார்ட்டிக்கிள் சைஸ் 0.02 mm to 0.002 mm size particle. So the particles are held by which type of force? Cohesive force. Cohesive force அப்படின்னா பார்ட்டிக்கிள் ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் இடையில இருக்க ஃபோர்ஸ் இல்லை இது வந்து சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஆர் கொஹசிவ் ஃபோர்ஸ் சேம் பார்ட்டிக்கிள் இடையில இருக்க ஃபோர்ஸை தான் கொஹசிவ் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த கொஹசிவ் ஆர் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஹனிகோம்ப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஒன்லி ஸ்டாட்டிக் லோடில் மட்டும்தான் இந்த பார்ட்டிக்கிள் நல்ல வெயிட் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகும். இது மூவிங் லோட் ஆர் வைப்ரேஷன் எல்லாம் ஷாக் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், பார்ட்டிக்கிள் வந்து செட்டில் ஆகும். ஹெவி மூவிங் லோட் போகுதுன்னா இதோட வாய்ட் ரேஷியோ வந்து கம்மியாகும். அதாவது வாய்ட் ரேஸ் ஹெவி லோட் ஆக்ட் ஆக இந்த வாய்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகுறதுனால செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனால் என்னது ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைப் பார்ட்டிக்கிளில் நம்ம ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா ஸோ எக்ஸாம்பிள் ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட். தென் ஃப்ளாக்குலேட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளாக்குலேட்டர் ஸ்ட்ரக்சர் இது எந்த டைப் ஆஃப் பார்ட்டிக்கிளில் அக்கர் ஆகுதுன்னா கிளே. ஸோ இப்போ நம்ம கிளே எடுத்தோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கிள் இருக்குது. ஸோ இதோட எட்ஜில் அதாவது இந்த சைடில் எந்த பார்ட்டிக்கிள் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதோட ஃபேஸ் இந்த சைடில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால எது மூலமாக இந்த பார்ட்டிக்கிள் ஜாயின் ஆகுது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ப்ளஸ் நெகட்டிவ் கூட. இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். அதாவது ஃபேஸ் வந்து எது கூட ஜாயின் ஆகுது, எட்ஜ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்ட்டிக்கிள் கூட ஜாயின் ஆகுது. அதே மாதிரி இந்த எட்ஜ் இது ஃபேஸ் கூட ஜாயின் ஆகுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஜாயின் ஆகிருக்கு. தட் இஸ் எட்ஜ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன். அந்த நெட் அட்ராக்ஷன் இருக்கும். எட்ஜ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன் தட் இஸ் நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இது ஜாயின் ஆகிருக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஒன்றுக்குள்ளே ஒன்று ரொம்ப காண்டாக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள். எந்த மாதிரி பார்ட்டிக்கிளில் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம்னா சைஸ் லெஸ் தேன் 0.002 mm தட் இஸ் கிளே பார்ட்டிக்கிள். ஸோ இது எங்கே பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த மாதிரி சாயிலை சீபெட் பக்கத்தில் இந்த மாதிரி சாயில் தான் இருக்கும். தட் இஸ் கிளே பார்ட்டிகிள்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். தென் எக்ஸாம்பிள் கிளே. ஸோ இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நம்ம நேரமே பார்த்தா தான் கிளேக்கு ஃபேஸில் நெகட்டிவ் சார்ஜ், எட்ஜில் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? தென் டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு ஃப்ளாக்குலேட்டர் ஸ்ட்ரக்சருக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இங்கே என்ன மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரியன்டேஷன். ஸோ இங்கே என்ன ஆகுது, நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட சேரும். ஸோ என்ன ஆகுது, பார்ட்டிக்கிள் வந்து காண்டாக்ட் இருக்குமா இருக்காது. ஸோ லைக் ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல் தான் பண்ணும். ஸோ நெட் ரிப்பல்ஷன். இதில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிள் பிகாஸ் காண்டாக்ட் ஒரு பார்ட்டிக்கிளுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கிளும் காண்டாக்ட் இருக்காது. ஸோ நெட் ரிப்பல்ஷன். ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். இது எந்த இடத்துல இந்த டைப் ஆஃப் சாயில் பார்க்கலான்னா
லேக் பக்கத்தில் இந்த மாதிரி சாயில் பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் த பார்ட்டிக்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ரீமோல்டர் கிளே. ஸோ கிளே தான் ரீமோல்டர் கிளே. வாட் யூ மீன் பை ரீமோல்டர் கிளே? ஸோ ஆர்டினரி கிளே. ஸோ இந்த கிளேயில் ஹெவி லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ நார்மலாக அந்த கிளே இருக்கும்போது ஃப்ளாக்குலேட்டர் ஸ்ட்ரக்சராக இருந்துன்னா அதில் ஹெவி லோட் ஆக்ட் ஆகுது, இல்லை வாட்டர் கண்டென்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அதோட ஓரியன்டேஷன், இப்போது நேரமே அப்படி இருந்த ஓரியன்டேஷன் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஷேப்பில் வரும். அதோட ஓரியன்டேஷன் மாறிடும். ஃப்ளாக்குலேட்டர் ஸ்ட்ரக்சரில் இருந்தது, ஹெவி லோட் இல்லை ஏதாவது வாட்டர் கண்டென்ட் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, அதோட ஓரியன்டேஷன் இப்படி மாறிடும். ஸோ அதுதான் என்னது, ரீமோல்டர் கிளே. ரீமோல்டர் கிளே. ஸோ இதில் என்னது, லெஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ த டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் ரீமோல்டட் கிளே. தென் கோர்ஸ் கிரைண்ட் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். கோர்ஸ் கிரைண்ட் அந்த நேம்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குன்னா கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது கோர்ஸ் கிரைண்ட் பார்ட்டிகல் கம்பேர்ட் டு ஃபைன் கிரைண்ட் பார்ட்டிகளோட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இங்கே இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும். இங்கே என்ன இருக்குது, நிறைய கோர்ஸ் கிரைண்ட், எக்ஸாம்பிள் கிராவல், சாண்ட் நிறைய இருக்குது. இந்த இடையில வாய்ட் ஸ்பேஸில் என்ன ஃபில்லாக இருக்குது, ஃபைன் கிரைண்ட், அதாவது கிளே பார்ட்டிகிள் இருக்கும். சரியா? ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் லார்ஜ் பார்ட்டிகிள் இஸ் ஆக்குபைட் பை ஃபைன் பார்ட்டிகிள். இது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். வந்து இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். கம்ப்ரெசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். சரியா? தென் கேரி ஹெவி லோட், ஹெவி லோட் ஹை ஸ்ட்ரக்சர் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் காம்போசிட் சாயில். ஸோ காம்போசிட் சாயில்னா என்னது, போத் ஃபைன் அக்ரிகேட் இருக்கும், கோர்ஸ் அக்ரிகேட், சாண்ட், சில்ட் எல்லாமே மிக்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறது தான் காம்போசிட் சாயில். சரியா? தென் லாஸ்ட் ஒன் கொகுசிவ் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கொகுசிவ்னா எது அதிகமாக இருக்கும், ஸோ இங்கே கோர்ஸ் கிரைண்ட்னா தட் இஸ் கோர்ஸ் கிரைண்ட் பார்ட்டிகிள் அதிகமாக இருந்து, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கொகுசிவ் மீன்ஸ், கொகுசிவ்னா என்ன பார்ட்டிகிள், ஃபைன் கிரைண்ட். ஸோ ஃபைன் பார்ட்டிகிள் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தாலே தெரியும் என்ன பார்ட்டிகிள் அதிகமாக இருக்குது, ஃபைன் பார்ட்டிகிள். இது கோர்ஸ், இது ஃபைன் பார்ட்டிகிள் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லை, இங்கே கோர்ஸ் கிரைன் கூட எந்த காண்டாக்டும் இருக்காது. கோர்ஸ் பார்ட்டிகிள் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்ட் இருக்காது. ஸோ இதே இது கோர்ஸ் கிரைன் இங்கே பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று கோர்ஸ் கிரைன் காண்டாக்டாக இருந்து, இங்கே கோர்ஸ் கிரைன் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்ட் இருக்காது. ஸோ இது எக்ஸாம்பிள் காம்போசிட் சாயில். இதுலேயும் ஸ்ட்ரென்த், ஷியர் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் ஆல் அபவுட் வாட் types of soil structure. So thanks for watching the video.